பண்ண போகிறோம். நம்ம பண்ண தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, வெங்காயம், பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, தேங்காய், கடுகு, சீரகம். க்ளோஸ்அப்பில் எடுக்காத. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு நல்லா கிண்டிக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். அதில் பட்டை மிளகா போட்டுக்குவோம். நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் முருங்கைக்கீரை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நல்லா அலசிட்டு வடிச்சிட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அலசிட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சூப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் லைட்டாக தெளிங்க, ரொம்ப தெளிக்காதீங்க. கிண்டிக்கங்க. கிண்டி நல்லா தண்ணி இதாகி தனித்தனியாக வரணும் கீரை. அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும். இப்போ கீரை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்குவோம். இதில் தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிருச்சு. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு மிகவும் நல்லது. அயன் சத்து அதிகமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.